நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசியா ஒரு ட்விஸ்ட் இருந்தது, அதுவுமே நல்லா இருந்தது. ஓரளவு எல்லாமே நல்லா இருந்தது. ஷார்ட் டியூரேஷனா இருந்தாலுமே அவங்க சொன்னபடி எடுத்தது நல்லா இருந்தது. என்ன ஒரு எப்படி சொல்றது, நல்லா இருந்தது. ட்விஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்கதான் பிரச்சனையே இந்த படத்துல. அதனால தான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான் அருண் விஜய் சார் வந்து இந்த தடவை சூஸ் பண்ணிருக்காங்க. அது சார் வந்து ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு, லாங் பீரியட் கழிச்சு அவர் வந்து சினிமாவுக்கு வரும்போது அவர் இன்னும் வந்து சரி என்ன பண்ணிட போறாரு, அதே மாதிரி வாண்டா அதே மாதிரி லவ் ஸ்டோரி தான் இருக்க போகுது மாதிரி யோசிச்சிருக்கோம். ஆனா லவ் ஸ்டோரின்றதை விட ஒரு கதைக்கு எது மெயினா இந்த 2022 வந்து 25 வந்து எதெல்லாம் கரெக்டா சிக்காதோ அதெல்லாம் வந்து சொல்லிருப்பாங்க. ஏன்னா வந்து லவ் முக்கியமா பணம் முக்கியமான்னு கேட்கும்போது பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கதையில இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். இதுதான் வந்து ஸ்டோரியோட மெயினா இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வேற ஏதோ ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சு. சாம்சிங் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. ஆல்ரெடி அது வந்து இன்னும் கேட்டிருக்கோம். ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் அப்படியே சவுண்ட் எஃபெக்டோட கேட்கும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில்லா இருக்கு. ஒன் டைம் வச்சு விசிட் பண்ணி பாருங்க. படம் வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் அவரே வந்துட்டாரு. சோ அவரோட ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. அவரோட ஆக்ஷன் ஃபிலிம் இது. சோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஆனா வேரியேஷன் கொடுத்திருக்காரு, டபுள் ஆக்டிங் ரெண்டு கலெக்டருக்கு. சோ அவரோட ஃபைட் சீன் தான் ஹைலைட். அதுக்காகவே வந்து படத்தை பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. அவங்க செம்மையா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் சூப்பரா இருக்கு. சாங்ஸ் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சாங்ஸ் வந்து எப்படி சொல்றது, சவுண்ட் எஃபெக்ட் தான் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு கேரக்டர் சீக்கிரம் முடிச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சிடும். இன்னொரு கேரக்டர் புரோட்டா வருது. சோ அவரோட கேரக்டர் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. காமெடி அங்க தேவையான அளவுக்கு இருக்குது. ரொம்ப காமெடி படம் இது கிடையாது, கமர்ஷியல் படம், எல்லாரும் பார்க்கலாம். சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வந்து பார்க்கலாம், யார் வேணா பார்க்கலாம். படம் சூப்பர் படம். ஹீரோ அவர் தான், வில்லன் அவர் தான், எல்லாமே அவர் தான் எங்க படத்துல. அருண் விஜய் கேரக்டர் பேரா அந்த இது இந்த உபேந்திரான ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர். ரெண்டாவது வந்து காளி என்ற கேரக்டர், அதுவும் நல்ல கேரக்டர். ஹீரோயினும் நல்லா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க, எந்த பிரச்சனையே கிடையாது. சூப்பர் படம். ஆமாண்ணா. அதுக்கப்புறம் இந்த படம் தடையறத்தாக்க நல்லா தெரியும் எனக்கு. சூப்பர் படம் அது. அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. தடையான படம், சூப்பர் படம். அந்த மாதிரி படம் தான் இதுவும் நல்லா வரும், சூப்பரா வரும். நல்ல நம்பிக்கை இருக்குது. பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு எப்படி தனுஷ் பாட்டு எதுக்காகவே இல்லை, ஒரு டக்குனு பாடுறாப்புல வந்து நான் வேற யாரோ பாட்டு நினைச்ச பார்த்து தனுஷ் பாடுறாரு, சந்தோஷமாயி போச்சு. அப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னொரு பாட்டு அவரே பாடிடுறாரு. யாரு ஹீரோ? அருண் விஜய் சார் ஒரு பாட்டு பாடி நல்லா பாடிருக்காரு. இந்த படம் நல்லா வரும், நான் கண்டது வேண்டிய இருக்குது. அருமடா அப்படி கெத்து காட்டி இருக்குது. கெத்து எடுத்தாரு இல்லையா, அந்த சொத்தா வந்து அவருக்கு வந்து கிரிசு திருக்குமரனுக்கு எடுத்திருக்கு. படம் சூப்பரு. கண்டிப்பா தமிழ் திரையுலகம் வேற இடத்துக்கு போறதுல முக்கிய ஒரு ஆளா நம்ம அருண் விஜய் இருக்கோம். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க அதிகமா ஆசைப்பட்டீங்கன்னா ரெட்ட தலையில ஒரு தலை கூட இருக்காதுன்றத கடைசியா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் ஆசைப்படாதீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கேசப்பா கண்டிப்பா கொடுப்பாரு. நம்ம நல்ல நினைவுகளை எடுத்துட்டு நம்ம இந்த படத்தை வாழ வைப்போம். ரெட்டத்தலை மொத்தத்துல எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தலை தான், ரெட்டத்தலை இல்லைன்றத காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஆமா, அதாப்பா ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொன்னேன் இல்லையா. அதிகமா ஆசைப்பட்ட பொப்பட நம்ம கூட இருந்தான்னா நம்ம நாசமா போயிடுவோம் அப்படின்றத அழுத்தி சொல்லியிருக்கிறாரு. ஆனா தன் வாழ்க்கையில
தன்னோட ப்ரொடியூசர் பொண்ணதான் நம்ம அருண் விஜய் வந்து நம்மளால நஷ்டப்பட்ட ப்ரொடியூசருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு பொண்டாட்டி எல்லாம் வந்து அப்படி உயிரா பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த குடும்பம் மொத்த தலையுமே இன்னைக்கு ரெட்டத்துல பார்க்க வந்தோடனே எனக்கு இந்த பாட்டு ஒட்டிதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, சந்தோஷம் பொங்குதேன்னு. அது மாதிரி சந்தோஷமா எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம தமிழக மக்கள் அனைவருக்குமே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் திரை உலகம் மேம்பட கண்டிப்பா 1000 கோடி அடிக்கணும் அடுத்த வருஷத்துலயாவது அப்படின்னு சொல்றேன். நன்றி, வணக்கம்.